இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணாமலை எப்பவுமே இப்படித்தாமா, எவ்வளவு பெரிய ஆளாகியும் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்காரு. மா கொஞ்சம் சட்னி எடுத்துட்டு வா. போ போமா. போறேன். பா இவ்ளோ பெரிய ஆளை கையில வச்சுக்கிட்டு நீங்க ஏன் இன்னும் இப்படியே இருக்கீங்க? உங்களுக்கு தானே அவங்கள தெரியாது, ஆனா உங்களை அவங்களுக்கு நல்லா தெரியும்ல. இவங்க கிட்டே பேசி ஒரு நல்ல வேலையா வாங்கி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்ல. ஏங்கா இப்ப இருக்கிறதுக்கு என்ன குறை? ஏய் இங்க என்னடி குறை இல்ல? அக்கா மனசுதான்க்கா எல்லாம். ஆடி போடி. நெக்லஸ்ல தெரிச்சிர போதுமா? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்தராத்தலி கொடை பிடிப்பானா? அந்த அம்மா போட்டு போன நெக்லஸ இப்படி நைட் ட்ரெஸ்ல கூட கலட்டாம அல்ப மாதிரி போட்டுக்கிட்டே இருக்க. வெண்ணிலாவுக்கு தான் செயின் போட்டாங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் அவ கலட்டி வைக்கல. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? உன் தங்கச்சி பண்ணத நான் தான் பண்ணேன்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டேன். மா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்லடி, அது பண்ணதெல்லாம் அவதானே. அவளுக்கும் தானே செயின் போட்டாங்க. எனக்கு கண்டாலே உனக்கு பிடிக்காது. என்னங்க இவ இப்படி பண்றா? ஏமா அக்காவை ஏதாவது சொல்லிட்டே இருக்க? ஏண்டி அண்ணாமலை அம்மா கிட்ட நீ பண்ணத உங்க அக்கா பண்ணதா போய் சொன்ன? அம்மா அக்காவை பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. இந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. நகை பணம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அக்காவுக்கு தான் இதெல்லாம் ஆசை. அதனாலதான் அப்படி சொன்னேன். இப்படி ஏதாச்சும் சொல்லி என் வாயை அடைச்சிரு. அம்மா உண்மையிலேயே இதுதான் காரணம். அப்படி பார்த்தா அக்கா அந்த ட்ரெஸ்ஸ மாத்த போய் தானே அங்க கேமரா இருக்கிறது தெரிஞ்சு லெட்டர் எழுதி போட்டேன். நடந்ததை வச்சு பார்த்தா இது எல்லாம் அவளால தானம்மா. சோ இது எல்லாமே அவளுக்கு தானே சேரணும். பாரு இப்ப அக்கா சாப்பிடாமலே போயிட்டா. அக்கா விடு பரமு, இந்த சின்ன வயசுல அவ அக்காவை விட்டு கொடுக்காம எவ்வளவு பாசமா இருக்கா. இந்த காலத்துல இப்படி யாரு இருப்பா சொல்லு? எனக்கும் சந்தோஷம் தாங்க, ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு.